விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவிலில் காலையிலேயே திரண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன் விவரம். வணக்கம் தர்ஷினி. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கி எந்த ஒரு செயல் செய்தாலும் நிறைவேறும் என்பதால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவார்கள். விநாயகர் சதுர்த்தியான இன்று விநாயகர் சிலையை பொதுமக்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்வார்கள். மேலும் தெருக்களில் ஆங்காங்கே பெரிய பெரிய சிலை விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்து வழிபடுவார்கள். இவையெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள் கழித்து கடற்கரை அல்லது ஆற்றுகள் சென்று கரைக்கப்படும். இன்று விநாயகர் சதுர்த்தியான இன்று பிரசித்தி பெற்ற திருச்சி மலைக்கோட்டை கோவிலுக்கு அதிகாலையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மாணிக்க விநாயகரை தரிசனம் செய்து செல்கின்றனர். அதிகாலையிலே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாரதமும் காட்டப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் விநாயகரை வழிபட்டு செல்கின்றார்கள். மேலும் உச்சி பிள்ளையாரை தரிசிக்க முடியாதவர்கள் கீழே மாணிக்க விநாயகரை தரிசனம் செய்து செல்கிறார்கள். அதே போல சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் திருச்சி மாவட்டம் மட்டும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலையிலே அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று வந்துள்ளதா ஏராளமான பக்தர்கள் கொண்டிருக்கிறார். இதனால் கோட்டை போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சிலர் உச்சி பிள்ளையார் மேலே சென்று உச்சி பிள்ளையாரை வணங்கி வருகின்றனர். இதனை தொடர்ந்து இன்று காலை சரியாக ஒரு 10:30 மணி அளவில் 150 கிலோ கொழுக்கட்டை மாணிக்க விநாயகருக்கு 75 கிலோவும் உச்சி பிள்ளையாருக்கு 75 கிலோ கொழுக்கட்டையும் படைக்கப்படும். அதற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதனால் ஏராளமான பக்தர்கள் தற்போது வருகை தந்து கொள்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.